நம்மால் சொல்ல முடியுமா? பிரச்சனை அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை. மிக அண்மையிலே அங்கே ஒரு மத சடங்குக்காக மிருகபலி என்கின்ற ஒன்றை கடந்த வருடம் மிகவும் பலாத்காரமாக தடுத்து நிறுத்திய அரசாங்கத்தின் அமைச்சர் இப்போது வேறொரு வரையில் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நம் முன்னால் இப்போது புதிய அச்சம் தோன்றியிருக்கிறது. நமது மார்க்க கடமைகளை செய்யக்கூடிய எதிர்வரும் ஹஜ் பெருநாள் காலங்களின் போது இந்த நாட்டில் குர்பான் கொடுக்கின்ற அந்த கடமையை நாங்கள் செய்ய முடியாத நிலைக்கு இந்த நாட்டின் அரசாங்கம் புதிதான சில நிலைமைகளை உருவாக்கி வருகிறது என்கின்ற அச்சம் நமக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கான உத்தரவாதத்தை ஜனாதிபதி தந்திருக்க வேண்டும். பள்ளி வாயிலை உடைக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி சத்தியம் செய்வதை விட நான் தம்புள்ளை பள்ளியுடைய பிரச்சனைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். தெய்வோலை மாவட்ட பள்ளியை நான் திறந்து விட்டு வந்திருக்கிறேன். கரிமலையூற்றி கிராமத்தை உடனடியாக மக்களிடம் பாரம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் என்று மக்களுக்கு தீர்வுகளை சொல்லியிருக்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் தீர்வுகளை சொல்லவும் இல்லை, இந்த அரசாங்கம் சொல்லவும் இல்லை. நமது அரசாங்கத்துக்கு விசுவாசிகளாக சேவகம் புரிபவர்களாக இருக்கின்ற நமது அரசியல்வாதிகளும் அதனை செய்யவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கிறது. யாரை நம்பி யாருக்காக வாக்களிப்பது? இந்த நாட்டிலே நமக்கு இருக்கிற பலம் என்ன? நம்மிடம் சர்வதேச பலம் இருக்கிறதா? நமக்கு வெளிநாட்டு சக்தியில் ஆதரவு அளிக்கிறதா? அல்லது உள்நாட்டிலே இருக்கின்ற ஏதாவது ஒரு சக்தியும் அமைப்புகளும் நமது பிரச்சனைக்கு குரல் கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? நமக்கு அந்த ஊடகம் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லாத கையாளாக நிலையிலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் இந்த தேர்தல் மூலமாக கிடைக்கின்ற இந்த வாக்கு பலம் மட்டும்தான். இதையும் நாம் பிள்ளையாக பயன்படுத்தி விட்டால் எங்கு போய் நாம் நீதி கேட்பது? எங்கு போய் நாம் நியாயம் தேடுவது? நீங்கள் ஒவ்வொருவரும் நான் சொல்லுகிற விடயத்தை வெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் மிக நன்றாக பேசினார்கள் என்று அந்த வார்த்தையோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இந்த யதார்த்தங்களை வீடுகளில் இருந்து நீங்கள் தனியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்வதில் எதுவும் இருக்கிறதா? இங்கே கடற்கரையிலே பேசிய பஷீர் சையத் அவர்கள் ஜெனீவா கூட்டத்தில் முஸ்லிம்களுடைய பிரச்சனை பேசப்படவில்லை என்றாராம். நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன்னால் அந்த அறிக்கையிலே முஸ்லிம்களுடைய பிரச்சனை பேசப்படவில்லை என்று சொன்னாராம். ஏன் பேசப்பட வேண்டும்? நீங்கள் எல்லாம் வாய் மூடி மௌனிகளாக நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளை சுகங்களை பார்த்துக் கொண்டு திரிகிற போது எப்படி முஸ்லிம்களுடைய பிரச்சனை பேசப்படும்? நாங்கள் தைரியமாக கேட்க முடியும். நமது அமைச்சர்கள் பிரதமர் ஹிஸ்புல்லா உட்பட பிரதமர் ஹிஸ்புல்லா பஷீர் சையத் இந்த மாகாணத்தின் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண உறுப்பினர்கள் யாராவது முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக முஸ்லிம்களுடைய அரசியல் அந்தஸ்துக்காக வெளிநாடுகளோடு பேசிய வரலாறு இருக்கிறதா? ஒரு வெளிநாட்டு மாநாட்டில் உரையாற்றிய வரலாறு இருக்கிறதா? கொண்டு வந்து காட்டட்டும். அதை ஆதாரபூர்வமாக எங்களுக்கு சொல்லட்டும். அரசியல் தலைவர்களோடு போட்டோ பிடிப்பது, பின்னால் பல்லெழுத்துக் கொண்டு திரிவது, அதை போஸ்டராக மாட்டி இங்கே ஒட்டுவது, இதுதான் இவருடைய அரசியல் சாதனை. இதற்கு அரசியல் போராட்டம் என்று சொல்வது கிடையாது. இதற்கு அரசியல் தலைமைத்துவம் என்று சொல்வது கிடையாது. இது அரசியல் சேவகம், இது அரசியல் ஜால்ரா, இது அரசியல் சரணாகதி. முஸ்லிம் மக்களுக்கு அவசியமானதில்லை. முஸ்லிம் மக்களுக்கு தைரியமாக நெஞ்சு நிமிர்த்தி சுயமரியாதை பேசக்கூடிய பிரதிநிதிகள் வேண்டும் என்றுதான் நாம் சொல்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சி ஏற்கனவே பேசிய டாக்டர் விபாஸ் அவர்கள் சில விடயங்களை தொட்டு சென்றார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அதிலே முன்னணியில் இருந்து உழைக்கிற இந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே அரசியல் அதிகாரம் வரும் வரை, அரசியல் வாய்ப்பு கிடைக்கின்ற வரை மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக காத்து கிடந்தவர்கள் கிடையாது. அல்லது இந்த மக்கள் ஒரு பதவியை ஒரு அதிகாரத்தை தந்தால் மாத்திரம்தான் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்று இருந்தவர் கிடையாது. நான் போன கூட்டத்திலும் சில விடயங்களை சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டில் தென்கிழக்கு மாகாண சபையை முஸ்லிம் மக்களுக்கு எதிராக மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் கொண்டு வந்த போது மாபெரும் மனிதராக இருந்த தலைவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் யார்? ஹிஸ்புல்லா நடத்தினாரா? முபீன் நடத்தினாரா? நசீர் ஆபீஸ் நடத்தினாரா? ஆசாத் சாலி நடத்தினாரா? அல்பானா சாருக்கு அந்த விஷயம் தெரிந்திருக்கு, அதை நாம் விட்டு விடுவோம். அல்லது ஜவாஹிர் சாலி நடத்தினாரா? அமீர் அலி எங்கே இருந்தார்?
ஒருத்தரும் பேசவில்லை. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அப்போது ஒரு மாணவர் அமைப்பாக இருந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அந்த போராட்டத்தை கொண்டு சென்றது. வரலாற்று ஆவணங்கள் எங்கே இருந்தார்கள்? இந்த நாட்டில் ஒரு அரசியல் தீர்வு என்று சொல்லி தலைவர் அஷ்ரப் அவர்கள் தனக்கு சாதகமான ஒரு தென்கிழக்கு தீர்மானத்தை கொண்டு வந்த போது முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற பாதகத்தை சொல்லி அந்த தீர்மானத்தில் இருக்க தவறை சொல்லி அவரையும் கூட அந்த தவறை உணரச் செய்த வரலாற்று கடமையினை நிறைவேற்றியவர்களாகத்தான் இந்த மேடையில் நின்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாறு ஏனைய யாருக்காவது ஏனைய கட்சிகளுக்காவது இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அப்படித்தான் நடந்திருக்கிறோம். ஒவ்வொரு அரசியல் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிற போது நாம் எங்கள் கடமையை செய்திருக்கிறோம். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது, 2000 ஆண்டு அல்லது 2001 ஆண்டு நினைக்கின்றேன், எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஸ்வீடன் நாட்டிலே முஸ்லிம்கள் தொடர்பான ஒரு மாநாடு, சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொள்கிற மாநாடு நடக்கிறது, நீங்கள் பங்கு பெற்ற முடியுமா என்று கலாநிதி ஹஸ்புல்லா அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். ஸ்வீடன் நாட்டிலே நான் அது உண்மையிலேயே நமக்கு பேசுவதற்கு பிரயோஜனமாக இருந்தால் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கான எல்லா ஆவணங்களையும் தயாரித்துக் கொண்டு அங்கே சென்றேன். 2000 ஆண்டு என்பது 2001 ஆண்டு என்பது இந்த நாட்டிலே பயங்கரவாதம் மிக உச்சத்திலே இருந்த காலம். புலிகள் அவனோடு மோதுகிற ஏனைய தமிழ் குழுக்கள் அத்தனை பேரும் மிக ஆயுத அச்சுறுத்தல் மிக அதிகமாக இருந்த காலம். இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பேசியே ஆக வேண்டும் என்று நாங்கள் யார் சாதாரண மனிதர்கள், அரசியல் கட்சி, அரசியல் மக்கள் வாக்குப்பலம், பதவி என்று எதுவுமே இல்லை. அங்கே போய் பேசினோம். போன பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது, ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து புலிகளுக்கு ஆதரவான பெரும் பெரும் சட்டத்தரணிகள், பெரும் பெரும் பிரமுகர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள். முஸ்லிம் சமூகம் சார்பாக நான் மட்டும் அங்கே இருந்தேன். என்றாலும் நான் நினைத்தேன், இந்த இடத்தில் பேச வேண்டியதை பேசியாக வேண்டும் நினைத்தேன். முதலில் மாநாடு தொடங்கிய போது சொன்னார்கள், ஒவ்வொருவரிடம் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளால் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், முடியாது. நீங்கள் நிறைய பேர் தமிழ் சமூகம் சார்பாக பேசுவதற்கு இருக்கிறீர்கள். நான் இங்கே ஒருவன் முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனை பேசுவதற்கு இருக்கிறேன். எனக்கு போதுமான நேரத்தை தந்தால் மாத்திரம் இதிலே நான் பேசுகிறேன் சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீண்ட நேரத்தை தந்தார்கள். மிக நீண்ட நேரம் அந்த கூட்டத்தில் உரையாற்றினேன். உரையாற்றிய பிறகுதான் முஸ்லிம்களுடைய பிரச்சனையும் அந்த பிரச்சனையுடைய பரிமாணமும் வந்திருந்த அத்தனை பேருக்கு விளங்கியது. நான் அங்கு ஆற்றிய உரை, நான் அங்கு சமர்ப்பித்த ஆவணம் பிறகு பிரான்ஸ் நாட்டிலே இருந்து வெளியான ஒரு சர்வதேச சஞ்சிகையிலே வந்திருந்தது. எனக்கு சகோதரர்கள் சொன்னார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மாகாண சபை தேர்தல் வரட்டும், மக்கள் வாக்களிக்கட்டும், நமக்கு பதவி கிடைக்கிற சந்தர்ப்பம் வந்து அதனை ஒரு துரும்பாக பாவித்து மக்களிடம் வாக்கு கேட்டு காத்திருக்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கவில்லை. எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நாங்கள் அதனை செய்திருக்கிறோம். பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களிடம் நாங்கள் சவாலாக சொல்ல முடியும், 25 வருட அரசியல் வரலாற்றை கொண்ட அவர் முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமை அரசியல் பிரச்சனை தொடர்பாக ஏதாவது ஒரு மாநாட்டில் உரையாற்றிய ஒரு ஆவணத்தை நமக்கு காட்டட்டும். ஒரு ஆவணத்தை அவர் எழுதிய ஒரு மக்கள் சார்பான கட்டுரையை காட்டட்டும். மக்களுக்கு அவர் மொட்டை நோட்டீஸ் எழுதியிருப்பார். அரசியல் காலங்களிலே அவனுக்கு ஏசி வசைபாடி அது அரசியல் கட்டுரை அல்ல, அது அப்பட்டமான கீழ்த்தரமான மொட்டை நோட்டீஸ் அதுவல்ல. முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையை ஆதாரபூர்வமாக எல்லா நியாயங்களுடன் ஏனைய சமூகத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லுகிற ஏதாவது ஒரு கட்டுரை அவரால் எழுதியிருக்கிறாரா? ஏதாவது உரையை ஆற்றியிருக்கிறாரா? ஏதாவது மாநாட்டில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறாரா? கிடையாது. கடந்த யுத்த நிறுத்த ஒப்பந்த காலத்தின் போது முஸ்லிம்களுக்கு அந்த ஒப்பந்தம் மிக பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணியது என்கின்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் எழுதினோம். இன்னமும் முஸ்லிம் தகவல் நிலையம் என்கின்ற அந்த தகவல் நிலையம் வெளியிட்ட ஒரே ஒரு புத்தகமாக இருக்கிறது. இறைவனுடைய உதவியால் அந்த புத்தகத்தை நான் எழுதினேன். அந்த தகவல் நிலையம் வெளியிட்டது முஸ்லிம் சமூகம் அந்த யுத்த நிறுத்த காலத்திலே சந்தித்த ஒரே ஒரு அந்த பிரச்சனைகளுக்குரிய ஒரே ஒரு ஆதாரமாக தொகுப்பாக அது இருக்கிறது. பெரிய ஹிஸ்புல்லா என்ன செய்திருக்கிறார்? அல்லது அவரோடு இப்போது அரசியல் மேடையிலே உட்கார்ந்து ஜால்ராடிக்கிறவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒன்றை காட்டட்டும். எனவே மக்கள் யோசிக்க வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் பிரதிநிதி என்றால் என்ன. ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்ல முடியும். ஒரு
நம்மிடம் ஒரு பாடசாலை இருக்கிறது, நமது பிள்ளைகளுக்கு கற்பதற்கு ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் நமக்கு பொருத்தமான ஆசிரியர் இல்லை. நாம் வெளியூரில் இருந்து ஒருவரை கொண்டு வந்து அவருக்கு அரசாங்க சம்பளம், அதற்கு மேலே நமது வருமானம், நமது சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் கொடுத்து நாங்கள் பாடசாலையில் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பித்து தாருங்கள் என்று நாங்கள் வைத்து விடுகிறோம். இந்த ஆசிரியர் காலையில் வருவார், வந்து நேரத்தோடு பாடசாலையை கூட்டுவார், பூமரம் நாட்டுவார், தண்ணி ஊற்றுவார், பிள்ளைகளுக்கு டீ போட்டு கொடுப்பார், பிள்ளைகளோடு அன்போடு நடந்து கொள்வார். பின்னேரங்களில் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு வந்து பெற்றோர்களையும் குசலம் விசாரிப்பார். ஆனால் படிப்பிப்பது மாத்திரம் கிடையாது. இப்படித்தான் நமது இந்த மண்ணின் மைந்தர் என்கின்ற நமது அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். தாங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை கடமையை செய்வதில்லை. நேற்று இங்கே நேற்று ஒரு சில தினங்களுக்கு முன்னால் இந்த வீதியிலே உரையாற்றி அவர் சொல்லியிருக்கிறார், மக்களே, நான் இந்த கர்பலா வீதிக்கு ஒரு புதிய பாதை அமைத்து பல வகையான மரங்களை நாட்டுவேன் என்றாராம். தோடை மரம், பாலை மரம், பிலா மரம் என்று பல மரங்கள் மரம் நாட்டுவதற்கு பிரதி அமைச்சர் தேவையா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பள்ளிவாயல் மஹல்லா சேர்ந்து மரத்தை நாட்டி விட்டு போகலாம். இதற்கு மேடை போட்டு மக்கள் 1000 பேரை கூட்டி நான் என்ன மரம் நாட்டுவேன் என்று பட்டியலிடுகிற ஒரு தலைமைத்துவம், இது தலைமைத்துவமா அல்லது இது கேலி கூத்தா? என்ன நடக்கிறது? இந்த வீதிக்கு இத்தனை காலமும் ஏன் அபிவிருத்தி செய்யவில்லை, முன்னுரிமை கொடுக்கவில்லை என்ற விளக்கத்தை அவர் சொல்ல வேண்டும். இப்போது நாங்கள் வீற்றிருக்கிற வீதி ஜனாதிபதிகள் வருவென்று அறிவிக்கப்பட்டவுடன் நீங்கள் அத்தனை பேரும் நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். இந்த வீதி மிக அவசரமாக புனருத்தாரணம் செய்யப்பட்டது. அவசரமான வேலை, புழுதி கிளம்பியது. இப்போது எல்லாம் படுத்து விட்டமாய் இருக்கிறது. இந்த வீதிக்காக மக்கள் எத்தனை காலம் காத்திருந்திருக்கிறார்கள். இந்த வீதிக்காக எத்தனை தடவை நாங்கள் இந்த வீதியை காட்டி நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஒன்று வருகிற போதுதான் இந்த வீதிக்கும் அவர் ஏதாவது செய்கின்ற அந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். இதுதான் மக்களை ஏமாற்றுகின்ற செயல். தேர்தல் இல்லாவிட்டால், இம்முறை மிக அவசரமாக இந்த மாகாண சபை தேர்தல் வந்திருக்காவிட்டால் இந்த வீதிக்கு அபிவிருத்தி நடக்காதா? நடக்கக்கூடாதா? நடந்திருக்காது. அதுதான் வரலாறு. எனவே மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகள் தாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையை விட்டுவிட்டு ஏதோது இல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோது இல்லாமோ உங்களுக்கு தெரியும், கடந்த நகரசபை தேர்தலின் போது அந்த வீதியிலே புதிய அலங்கார வர்ண விளக்குகளை காட்டி மக்களை பார்வையிட விட்டார்கள். பாவம் மக்களும் அவர்களும் சில நேரம் இவர்களுடைய இந்த பேக்காட்டுகளை புரிந்து கொண்டுதான் அங்கே பார்க்க சென்றார்கள், அல்லது அப்பாவித்தனமாக பார்க்க சென்றார்கள். இப்போது அந்த சுரங்கப்பாதையை திறந்து மக்களை பார்க்க வைத்திருக்கிறார்கள். இந்த சுரங்கப்பாதைக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படி மக்களுடைய பணம் தனது சொந்த அரசியல் அராஜகத்தின் காரணமாக எப்படி மக்களுடைய பணம் அநியாயமாக்கப்பட்டது என்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறு மக்களுக்கு தெரிந்தால் சந்தோஷமாக அதனை பார்க்க மாட்டார்கள், கவலையோடு தான் பார்ப்பார்கள். அங்கே மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் இருந்தது. ஒரு 35 லட்சம் ரூபாய் செலவில் அப்போது கட்டப்பட்ட பாலம். அதிலே சில லட்சம் ரூபாய்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சேர்ந்து பங்களிப்பு செய்த பாலம். வளமையாக உங்களுக்கு தெரியும், கொந்தராத்துகள் வருகிற போது, அபிவிருத்திகள் நடக்கிற போது அரசியல்வாதிகளுக்கு தான் அதிலிருந்து பணம் கிடைக்கும். அரசியல் கட்சிகள் பணம் போட்டு அபிவிருத்தி செய்கிற விடயம் நடப்பது கிடையாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் முதன்முறையாக அதனை செய்தது. நீங்கள் யாரிடம் கேட்டு பார்க்கலாம், எந்த அரசியல்வாதியாவது அரசியல் கட்சியாவது தங்களுடைய பணத்தையும் போட்டு அரசாங்க பணத்தையும் போட்டு அபிவிருத்தி செய்வது கிடையாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்தது. அதே போலதான் இன்னும் ஒரு வீதியையும் செய்தது. ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எந்த அரசியல் சக்தியும் இல்லாமல் அதிகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டு அப்படியான அபிவிருத்தியை செய்வதனை இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டிருப்பதாக சொல்லுகிற அந்த அரசியல்வாதியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. உடனடியாக திட்டம் போட்டு வெடித்தார். வெடித்த போது நான் அங்கே ஆர்டிஏ வீதி அதிகார அபிவிருத்தி சபைக்கு கேட்டோம், உண்மையில் உங்களுடைய வீதி அபிவிருத்தி அகலப்படுத்துகிற திட்டப்படி இதை செய்யத்தான் வேண்டுமா என்று கேட்டோம். அவர் சிரித்துவிட்டு சொன்னார், எங்களை எங்கே அவர் பேச விட்டார்? இந்த வார்த்தை தான் அவர்கள் நமக்கு பாவித்தார்கள். உங்களுடைய பிரதி அமைச்சர் எங்கே எங்களை பேச விட்டார்? இதை இடித்து தள்ளுங்கள் என்றார். நாங்கள் செய்தோம், வேறு வழி இல்லை என்றார்கள். இப்போது சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கிறது.
தேவையாக இருந்தது என்ன? அங்கே காலையிலும் மத்தியானமும் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து செல்வதற்கு ஒரு மேம்பாலம் அல்லது ஒரு பாதுகாப்பான கடவை, அது மேம்பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஊரிலே ஒரு சிறந்த பாதை அமைக்கின்ற திட்டம் அல்லது தேவை அல்லது ஒரு வாய்ப்பு இருந்தால், இந்த ஊரில் அக்கறை கொண்டவராக இருந்தால் நீங்களே மனச்சாட்சியை தொட்டு சொல்ல முடியும். அப்படியான ஒரு சுரங்கப்பாதை அங்கே பாலிகாவின் முன்னால் அமைய வேண்டுமா, இல்லாவிட்டால் இங்கே ஹுட்வின் ஜங்ஷனில் அமைய வேண்டுமா? எல்லா பகுத்தறிவுள்ள மனிதனுக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்களும் முன்னர் இதனை பிரேரித்திருக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு சுரங்கப்பாதை இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை ஆயிரம் சிறுவர்கள், வயோதிபர்கள் அந்த பாதையை கடந்து செல்வதற்கு முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இவருக்கு இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது அக்கறை இருக்கிறதா, அல்லது தங்களுடைய அந்த அரசியல் ஆணவம், தங்களுடைய அந்த அரசியல் இருமாப்பை காட்டுவதற்கு மக்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களா என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாலம் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு 1,30,00,000 ரூபாய் அளவில் செலவானதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏற்கனவே உடைத்து தள்ளப்பட்ட பாலம் ஒரு 35 லட்சம் ரூபாய். ஆக 1,65,00,000 ரூபாய் அனாவசியமாக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். எப்படி மக்களுடைய பணம்? அரசாங்கம் கடன் வாங்கி இந்த அபிவிருத்தி செய்கிறது. யார் இதனை கட்டப்போகிறார் என்றால், அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இந்த கடனுக்குமாக சேர்த்துத்தான் பால்மாவிலே, கேஸிலே, அரிசியிலே அல்லது அடிப்படை உணவுகளிலே விலையேற்றம் வரப்போகிறது. நாம் ஏற்கனவே வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்திருக்கிற மக்களை மீண்டும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் அது அமுக்கப் போகிறது. யாருடைய நடவடிக்கையினால்? இவர்கள் போன்ற மக்கள் மீது அக்கறை இல்லாத, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த அரசியல்வாதிகளால். இதற்கு இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் இவர்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள்? இதை நாம் சிந்தித்து பார்த்தால் உண்மையில் நாங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு எந்த அவசியம் இல்லாத இடத்தில் சுரங்கப்பாதை, அவசியமான ஹுட்வின் ஜங்ஷனில் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாத வீதி கடவை, இதை நாம் தனியே இருந்து சிந்தித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது, எப்படி நம்ம ஏமாற்றுகிறார் என்று. இந்த நிலைமை தெரியாமல் தான் நேற்று 2-3 தினங்களுக்கு நேற்று நடந்த கூட்டத்திலே புதிய ஹிஸ்புல்லா அவர்களின் புதிய இறக்குமதியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற சௌரர் சிபிலி அவர்கள் மேடையிலே கேள்வி கேட்டாராம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு கான்கிரீட் பாதையாவது போட்டிருக்கிறார் என்று கேட்டாராம். நான் அவருக்காக கவலைப்படுகிறேன், அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த ஊரில் என்ன சொல்லி வருகிறது? கான்கிரீட் பாதை பற்றி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் கருத்து என்ன என்பது பாமர மக்களுக்கே தெரியும். ஆனால் நாளாந்தம் கான்கிரீட் வீதிகளை போடுகிற கான்ட்ராக்டை செய்வதனால் அவருக்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்லுகிற விடயம் புரிந்திருக்காது. பாவம் அவர். சகோதரர் சிபிலி அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது எப்படி இருந்தார்? இவர் எப்போது என்ன பரிணாம வளர்ச்சி அடைந்து எந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்றும் நான் பொதுமக்களோடு சில விடயங்களை சொல்ல வேண்டும். இன்று சில அவதானித்த விடயங்கள் நான் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஏற்கனவே பேசிய டாக்டர் ரிஃபாத் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊரில் நடக்கிற அரசியல் அராஜகம், அநீதிகள், மக்களை சுரண்டுகிற இந்த தலைமைத்துவங்களுக்கெல்லாம் தீர்வாக ஒரு நேர்மையான அரசியல் வேலை திட்டத்தை தொடங்க ஆரம்பித்த போது இந்த ஊரின் அடையாளம் காணப்பட்ட பலரோடு நாங்கள் பேசினோம். அதிலே பொறியியலாளர் சிபிலி அவர்களும் ஒருவர். அவர் என்ன சொன்னார்? ஹிஸ்புல்லாவின் அரசியலுக்கு கடுமையாக இருக்கிற நான் உங்களது அரசியலையும் நான் பொறுத்திருந்து அவதானிக்க போகிறேன் என்றால் சந்தோஷம், பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தோம். இங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுகிற பிரச்சனையில் அவர் ஒப்பந்தக்காரராக இருந்தபோது அவரது வீட்டிலே போய் சுட்டு அவரை அச்சுறுத்தி அவர் வீட்டின் மீது வன்முறை செய்த போது அழுதார். இந்த ஊரில் நடக்கிற அரசியல் அராஜகம், இந்த ஊரில் நடக்கிற அநியாயம், தன்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று, தன்னால் எதுவுமே பேச முடியவில்லை என்று அழுதார். சகோதரர் ஹாரூன் அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழுததாக அவர் சொன்னார். இந்த ஊரிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது என்றால் சகோதரர் சிபிலி அவர்களுக்கும் நடந்த அரசியல் அநீதிக்கும் எதிராக சேர்த்துத்தான் நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். அவரும் அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மனிதராகத்தான் இருந்தார்.
இப்படி அரசியலில் எந்த அரசியல்வாதியால் பாதிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருந்தாரோ அவர் கொஞ்ச நாளைக்கு முந்தல் சில நமது ஊரின் படித்த மாணவர் அமைப்பொன்று அவரை சந்தித்த போது சொல்லியிருக்கிறார், இந்த அரசியல்வாதிக்கு பின்னாலெல்லாம் நீங்க போயிடப்படாது, எனக்கு கண்ணிலையும் காட்டலாது. நாங்கள் அந்த மாணவர்களை சந்தித்த போது சொன்னார்கள், ஒரு 2 மாதத்துக்கு முந்தி தான் இந்த மனுஷனை சந்திச்சோம், அரசியல்வாதிக்கு பின்னாலெல்லாம் நீங்க போயிடப்படாது என்று நமக்கு சொன்னார். இப்ப போகக்கூடாத அரசியல்வாதிக்கு பின்னாலே போயிருக்கிறார் என்று அந்த மாணவர்கள் கவலைப்பட்டார்கள். இது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் அவரது நிலைமை. இப்போது அதே காலத்தில் பள்ளிவாயில் அவர் ட்ரஸ்டியாக இருக்கிறார். பள்ளிவாயிலுடைய சொத்து இந்த ஊரின் அரசியல் அராஜகம் புரிகிறவரால் துவம்சம் செய்யப்படுகிறது, அழித்தொழிக்கப்படுகிறது. முதலில் இந்த போலீஸ் நிலையத்துக்கு சென்று பள்ளிவாசல் சார்பாக இந்த அநீதிக்கு எதிராக என்ட்ரி தாக்கல் செய்தவரும் அவர்தான். அவருடைய அந்த நம்பிக்கையாளர் சபை அவருமாக சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இஸ்புல்லாவுடைய அலுவலகத்திலே ஒரு கூட்டம், பள்ளிவாயல் ட்ரஸ்டி போர்ட் இன்னும் சில பேர் சேர்ந்து சமரசமாக எதுவும் பேசி பார்க்க முடியுமா என்று அங்கே போகிறார்கள். போகிற போது சிபிலி அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னதாக சொன்னார்கள். அதாவது இந்த ரவுண்ட் போர்டுக்காகத்தான் அந்த கடை உடைக்கப்பட்டது. இந்த ரவுண்ட் போர்டை சுற்றி இருக்கிற அந்த வட்டம், அதனுடைய விட்டம், அதனுடைய அளவு இவ்வளவு அதிகமாக இருக்க தேவையில்லை, இதனை ஒரு அடியால் குறைத்து விட்டால் நமக்கு கடையை பாதுகாக்க முடியும் என்று ஒரு ஆலோசனை சொன்னாராம். அதற்கு படித்தவர்களை மதிக்கிறேன், படித்தவர்களை அரசியலில் இருக்கிறேன், அந்த மக்களுக்காக நான் இவர்களை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லுகிற அந்த அரசியல்வாதி சொன்ன பதில், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் பேச வேண்டாம் என்று இவருடைய பேச்சை எந்தவித கணக்கும் எடுக்காமல் அனுப்பி வைத்தவர் தான். அது ஒரு வரலாறு. இப்போது காலம் உருண்டோடுகிறது, பிரதி தேர்தல் நெருங்குகிறது, பிரதி அமைச்சருக்கு தடுமாற்றம், தன்னிடம் ஏற்கனவே இருந்து இந்த ஊரிலே எல்லா மோசடிகளையும் சம்பந்தப்பட்டு எல்லா மோசடிகளுக்கும் துணை போன யாரையும் இந்த தேர்தலிலே நிறுத்த முடியாது என்கின்ற பயம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு முன்னால், அவருடைய ஷூரா உறுப்பினர்களுக்கு முன்னால் தனது எந்த அரசியல் பாசறையில் வளர்ந்தவர்களையும் நிறுத்த முடியாது என்ற பயம் இப்போது தனது அரசியல் வாழ்வுக்காக, தனது அரசியல் பிழைப்புக்காக ஒரு புது முகம் தேவைப்படுகிறது. அது ஒரு இஸ்லாமிய அடையாளம் கொண்ட முகமாக இருந்தால் நல்லம். இப்போது இஸ்புல்லா வலையில் இருக்கிறார். மர்சூக் அஹமத் லப்பை வெளியிட்ட அந்த ஒரு கடிதத்திலே, அவருடைய பகிரங்க கடிதத்திலே அதை விலாவாரியாக சொல்லியிருந்தார். நான் ஒரு பொறியியலாளரை தேடுகிறேன், நான் ஒரு வசதியானவரை தேடுகிறேன், ஒரு புதுமுகத்தை தேடுகிறேன் என்று சொல்லியிருந்தார். இப்போது இஸ்புல்லாவுடைய பிழைப்புக்கு, இஸ்புல்லா அந்த அரசியலில் மக்களின் முன்னால் தனக்கு இருக்கிற அந்த சரிவை, தனக்கு இருக்கிற அந்த மக்களின் அந்த அதிருப்தியை சமாளித்துக் கொள்வதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். இப்போது இவரை நாடுகிறார். இவர் ஏற்கனவே அவர் சொன்னது போல, எங்களிடம் சொன்னது போல, அல்லது அந்த பல்கலைக்கழக மாணவரிடம் சொன்னது போல ஒரு நேர்மையானவராக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? இஸ்புல்லா என்பவர் யார் என்று தெரியும், அவருடைய அநீதிகள் தெரியும், தனக்கு எப்படி வன்முறை செய்தார் என்று தெரியும், தான் இருக்கிற பள்ளிவாயல் நிலத்தை எப்படி ஆக்கிரமித்தார் என்று தெரியும். இஸ்புல்லாவுடன் எது பேசியிருக்க வேண்டும்? நீங்கள் எது பேசியிருப்பீர்கள்? இங்கே இருக்கிற மனச்சாட்சி உள்ள இறைவனுக்கு பயந்த நீங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்தவர், உங்களுக்கு துரோகம் செய்தவர், உங்களது நல்ல நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் அராஜகம் புரிந்தவர், உங்களிடம் அவருடைய அராஜகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக உதவி கேட்டு வந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பேச வேண்டும். எதை பேச வேண்டும்? இஸ்புல்லாவின் அநியாயங்களுக்கு தீர்வு என்ன என்று பேச வேண்டும். இஸ்புல்லாவின் துரோகங்களுக்கு இவர் என்ன பரிகாரம் செய்கிறார் என்று பேச வேண்டும். இவர் ஒன்றுமே பேசவில்லை. இதுதான் சந்தர்ப்பம் என்று அதனை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்டு சொல்கிறார், நான் இஸ்புல்லாவை திருத்துவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன். எப்படி தான்? அப்படி அவருடைய மறுதலையான உண்மை என்ன? இஸ்புல்லா என்பவர் பிழையான அரசியலில் இருக்கிறார், இஸ்புல்லாவை திருத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கிறார். ஆனால் ஒரு 2 தினங்களிலே அங்கே கலாச்சார மண்டபத்தில் முதலாவது அறிமுக கூட்டம் நடக்கிறது. அங்கே உரையாற்றுகிறார்.
பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா தனக்கு அரசியல் ரீதியாக தன்னை வழிநடாத்துவார் என்கின்ற தலைவர் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா என்னை அரசியல் ரீதியாக வழிநடாத்துவேன் என்று நான் நம்புகிறேன் என்கிறார். இப்போது நீங்கள் அவருடைய அந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்க வேண்டும். முதலில் வெறுப்பு, அதிருப்தி, பாதிக்கப்பட்ட மனநிலை, சந்தர்ப்பம் கிடைத்த போது இதனை நான் ஹிஸ்புல்லாவை திருத்தப் போகிறேன் என்கின்ற மனநிலை, மேடையில் ஏறியவுடன் ஹிஸ்புல்லா என்கின்ற தலைமைத்துவத்தோடு நான் இணைந்து செயற்படுகிறேன், அவர் எனக்கு வழிகாட்டுவார். ஆனாலும் நான் அப்துல் ரஹ்மானுடன் செல்ல மாட்டேன், இவருடைய வாக்குறுதி. நான் போஸ்டர் ஒட்ட மாட்டேன், இவருடைய வாக்குறுதி. ஏனென்றால் நான் முற்போக்கான அரசியல்வாதி. கடந்த 4 நாட்களாக போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது, இங்கே ஒட்டப்பட்டிருக்கலாம் நினைக்கின்றேன். ரவுமொழி அவர்களை போய் சந்தித்து விட்டு வந்திருக்கலாம். நான் தாடி வைத்திருப்பது எந்த இயக்கத்தை சேர்ந்த காரணத்துக்காகவும் அல்ல, இதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற பதில் இது. ரவுமொழி கேட்டாரா? ரவுமொழி அவர்கள் உங்களுடைய தாடியுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டாரா? கேட்கவில்லை. இதற்கு ஏன் அவரை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அவரை திருப்திப்படுத்தி தான் அவருக்கு விசுவாசமானவன், தான் அவருக்கு கட்டுப்பட்டவன், எப்படி ஹிஸ்புல்லா இந்த மார்க்கத்தை அடகு வைத்து அரசியல் செய்கிறாரோ அதே பாசறையிலே தான் நான் வளர்ந்து வருகிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக சொன்ன வார்த்தை தான் அது. தாடியை பார்த்து பயந்து விடாதீர்கள், நான் இந்த தௌஹீத் அமைப்பை சேர்ந்தவனும் அல்ல. எப்படி இருக்கிறது? இது அவருடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி. நேற்று முன்தினம் ஒரு சகோதரர் சொன்னார், சில நாட்களுக்கு முன்னர் இவரை மெத்தப்பள்ளியிலே சந்தித்தவர் கேட்டிருக்கிறார், என்ன சார் நீங்க இந்த கான்ட்ராக்டில் ஊருக்குள்ள செய்யற இல்லையா என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லிக்கிறார், இவர்களுக்கு கமிஷன் கொடுத்து கட்டாது. எப்படி? இவர்களுக்கு கமிஷன் கொடுத்து தொங்க காணலாது. யாருக்கு? ரோட்ல போற ஆட்களுக்கு கமிஷன் கொடுக்கிறது. இந்த கான்ட்ராக்டை கொண்டு வர அரசியல்வாதி. அப்படின்னா யார் இங்க தலைமை அரசியல்வாதி? பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா. பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவருக்கு கீழ் இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு கமிஷன் கொடுத்து என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னவர் இப்போது நான் அவருடைய பாசையிலேயே வளர்கிறேன் சொல்கிறார். இவரை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏன் நான் இன்றைய கூட்டத்தில் பேசுகிறேன் என்றால், நான் இத்தனை காலமும் இவருடைய அந்த போக்கை, இவருடைய நிலை தடுமாற்றத்தை, இவருடைய அந்த அந்த மாற்றங்களை நான் அவதானித்தேன். முதல் முறையாக நான் மீரா ஜும்மா பள்ளி வாயிலே நோட்டீஸ் கொடுத்து கொண்டு நிற்கிற போது இவர் வந்தார். நான் இவருக்கு ஒரு நோட்டீஸை நான் கொடுத்தேன், உள்ளுக்கு போய்விட்டார். அன்று அவருடைய முதலாவது பிரதி உங்களோடு சில நிமிடங்கள் என்று ஒரு அதில் அவர் சொல்லுகிறார், இந்த ஊரில் நடக்கிற அபிவிருத்திகளை பிழை இருந்தால் நான் திருத்துவேன், மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பேன், நல்ல மாற்றத்துக்காக பாடுபடுவேன் என்கிறார். இப்போது நான் சொன்ன இந்த சம்பவங்களை தொகுத்து பார்த்தால் இவருடைய அரசியல் வரவால் ஹிஸ்புல்லா மாறி இருக்கிறாரா அல்லது நண்பர் ஷிபிலி மாறி இருக்கிறார்? இப்போது அவர் ஒரு வேகமான மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிறார். ஹிஸ்புல்லாஹ் பாசறையிலே இவரால் எப்படி மக்களுடைய நாம் கேட்கிறார்கள், அலுவலர்கள் கேட்டார்கள், தனது பள்ளி வாயிலுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அந்த உரிமைக்காக ஹிஸ்புல்லாவுடன் இவருக்கு குரல் கொடுக்க முடியாவிட்டால் முஸ்லிம் மக்களுடைய உரிமைக்காக இவர் எங்கே போய் குரல் கொடுக்க போகிறார் என்று கேட்டார். எனவே தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதெல்லாம் ஹிஸ்புல்லா அவர்களுடைய சுத்து மாத்து. நான் புதிய முகங்களை கொண்டு வருகிறேன், புதியவர்களை கொண்டு வருகிறேன். பாவம் ஹிஸ்புல்லா அவர்களுக்காக கவலைப்படுகிறேன் என்றால், இந்த மக்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஏன் இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பாவம் இன்னும் அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் யாராவது, வாக்களித்த மக்கள் யாராவது இங்கே பொறியியலாளர் இருக்கிறார் என்று வாக்களித்தீர்களா? இங்கே டாக்டர் இருக்கிறார் என்று வாக்களித்தீர்களா? இல்லை. இங்கே இந்த ஊரில் நடக்கிற மோசமான அராஜகமான மார்க்க விரோத சமூக விரோத அரசியலுக்கு எதிராக போராடுகின்ற, நீதிக்காக குரல் கொடுக்கின்ற, எந்த சந்தர்ப்பத்திலும் துணை போகாத ஒரு குழு, ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது என்றுதான் வாக்களித்தீர்கள். நான் பேசுவது பிழை என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி யாராவது வாக்களித்தீர்களா? அவர்களை சொல்லுங்கள். இன்ஜினியர் என்பதற்காக வாக்களித்தீர்களா அல்லது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அப்துல் ரஹ்மான் இன்ஜினியர் இவருக்கு வாக்களியுங்கள் என்று யாரும் சொன்னார்களா? சொல்லவே இல்லை. நாங்கள் எதை சொன்னோம்? இந்த ஊரிலே நீதிக்காக போராடுவோம் என்றோம்.
நீதிக்காக போராட வேண்டிய அவசியத்தை பற்றி நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள். இந்த 25 வருட காலமாக மக்களை எப்படி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஏமாற்றி வருகிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக அனுபவ ரீதியாக புரிந்திருந்தீர்கள். எப்படி ஏமாற்றப்பட்டோம், எப்படி துரோகம் செய்யப்பட்டோம் என்றெல்லாம் புரிந்திருந்தீர்கள். அதற்காகத்தான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தீர்கள். நமக்காக பேசுகிற, அரசியலை தொழிலாக செய்யாத, மக்களோடு நீதியாக நடந்து கொள்கிற, நீதிக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் குரல் கொடுக்கிற ஒரு சக்தி வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். அந்த சக்தி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கமாக வந்தபோது நீங்கள் ஆதரவளித்தீர்கள். அவ்வளவுதான். ஆனால் பாவம் ஹிஸ்புல்லாஹ் அவர்கள் இப்போது தனது அரசியல் அடித்தளம் ஆட்டம் கண்டிருப்பதை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய சோதனை அல்ல தண்டனை, அந்த மாற்றத்துக்கான மக்களுடைய மன மாற்றத்துக்கான காரணம் எதுவென்று அவருக்கு இன்னும் உணர முடியவில்லை. எனவேதான் ஏதோ செய்து எப்படியோ செய்து ஒரு பொறியியலாளர் எடுத்தாட்டிவிட்டால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். இப்படித்தான் இது மக்களை ஏமாற்றுவதற்காக மாத்திரம் முயற்சி கொண்டிருக்கிறார். பொறியியலாளர் சிபிரி அவர்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும். உதாரணமாக இந்த அரசியலிலே ஒழித்து கட்ட வேண்டிய, எதிர்த்து பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. கள்ள வாக்களிப்பது ஹராம் என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்லுகிறது. பொறியியலாளர் சிபிலியால் சொல்ல முடிந்ததா? அரசியலை பயன்படுத்தி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்வாதிகளை, அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி பொருளாதாரம் சம்பாதிக்க மாட்டோம் என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த மேடையிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்தது, சத்தியம் செய்தது. அவர்களால் செய்த முடியுதா? நாங்கள் மௌலாங்குறிச்சி கூட்டத்தில் பேசுகிற போது நான் சவாலாக சொன்னேன், பிரதம அமைச்சர் ஹிஸ்புல்லாஹ் உட்பட அவருக்கு கீழாக இருக்கிற அத்தனை பேரும் முடியும் என்றால் அவர்களது மேடையிலே ஒரு பள்ளி வாயிலே பகிரங்கமாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்தது போல சத்தியத்தை செய்ய வேண்டும். அந்த சத்தியம் சத்திய பிரமாணத்தை செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் அரசியலை பயன்படுத்தி இந்த கடந்த காலங்களிலே 5% நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுரண்டவும் இல்லை, சம்பாதிக்கவும் இல்லை, திருடவும் இல்லை என்று அவர் சொல்ல வேண்டும். இனிமேல் அதை செய்ய மாட்டோம் என்றும் சொல்ல வேண்டும். சொல்ல முடியாது. இந்த நாட்டில் அரசியல் ரீதியாக மத ரீதியாக நடக்கிற பல அநியாயங்கள் இருக்கிறது, எல்லா மக்களுக்கும் தெரியும். இவருடைய இன்னும் ஒரு பரிணாம வளர்ச்சியும் சொல்ல வேண்டும். தேர்தல் அறிவித்து தேர்தல் போட்டி தொடங்கிய ஒரு 2 வாரங்களில் இங்கே இருக்கிற ஒரு தனியார் வங்கிக்கு அவர் சென்றிருக்கிறார். பொறியியலாளர் சிபிலி சென்றிருக்கிறார். என்ன சார், இந்த ராஜகிரிய பள்ளியிலும் பிரச்சனையாமே, சிச்சி அதெல்லாம் யோம்பிக்காரண்ட வேலை. எப்படி வளர்ச்சி, எப்படி வளர்ச்சி? இவர்கள் அரசியலுக்கு வந்து மக்களது வாக்குகளை பெற்று மக்களுக்காக பேசுவார்கள் என்று நாம் நம்பினால் அது நமது மக்களுக்காக கவலைப்பட வேண்டும். பேச முடியாது. ஹிஸ்புல்லாஹ் அவர்கள் இந்த ஊரிலே ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை செய்ய நினைத்திருந்தால் அவர் எப்போ செய்திருக்க முடியும்? அவரால் அது முடியாது. சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இந்த நகர சபையில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விடயங்களில் நடக்கிற ஊழல்களை கூட தடுத்து நிறுத்த முடியாத, அதற்காக குரல் கொடுக்க முடியாதவராத்தான் அவர் இருக்கிறார். சகோதரர் பாக்கீர் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு கடந்த கூட்டத்திலே வந்து நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். உடனடியாக அன்று இரவு மிகவும் அநியாயமான முறையிலே ஊடகம் ஒன்றிலே ஒரு செய்தி வந்தது. பாக்கீர் அவர்கள் மேடையில் வைத்து தாக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தி. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். வீடியோ படம் பதிவாகி இருக்கிறது, அத்தனையும் சாட்சியாக இருக்கிறது. அவர் வந்தார், அவரை அழைத்தோம், மேடையில் அமர்த்தினோம். கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்ட போது அதனை சமாதானம் செய்தோம். இங்கு இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பேசத் தொடங்கிய போது அவருடைய அந்த நேரம் ஒலிவாங்கியை நிறுத்த வேண்டும், நேரம் முடிந்து விட்டது என்று போலீசார் சொன்னார்கள். 12 மணி ஆகிவிட்டது, ஒலிவாங்கி நிறுத்துங்கள் என்றாலும் ஒரு நிமிடம் அவர் பேசினார், அவருடைய கருத்துக்களை சொன்னார், போய்விட்டார். ஆனால் போய் ஒரு மணி தியாலத்தில் உடனடியாக இங்கே ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆம்புலன்ஸிலே அவர் மட்டக்களப்புக்கு அனுப்பப்பட்டதாகவும் பல செய்திகளை பார்த்தோம். அதில் பிரதானமான ஒரு அபாண்டமான ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு, மேடையில் வைத்து அவர் தாக்கப்பட்டார். என்ன அநியாயம்!
இதை செய்துவிட்டு போது அவர் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பிரதேசமாக சென்று பாக்கீர் சேர் அவர்களின் வாக்குமூலம் என்று கொடுத்து வருகிறார். சகோதரர் பாக்கீர் அவர்களுடன் நான் சில விடயங்களை மனச்சாட்சியை தொட்டு மனம் திறந்து அவருக்கு சொல்ல வேண்டும். சகோதரர் பாக்கீர் அவர்களே, நீங்கள் இந்த நகர சபைக்கு வந்து ஒரு 18 மாத காலம், இந்த 18 மாத காலத்திலே முதலாவது கூட்டமர்வில் இருந்து கடைசி வரை அங்கு நடந்த பல்வேறு ஊழல்களை மோசடிகளை கையும் களவுமாக அம்பலப்படுத்தி பிடித்து உங்களது ஆளுங்கட்சியை தலைகுனிய வைத்திருக்கிறோம். ஆதாரபூர்வமாக அதை நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்கான அறிக்கைகள் எங்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்துடைய அந்த அமர்வுகளினுடைய ஒளிப்பதிவு இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாங்கள் ஒரு பகிரங்க கோரிக்கையாக சொன்னோம், இந்த மக்களுக்கு அந்த ஒளிப்பதிவுகளை நீங்கள் அமலப்படுத்துங்கள் சொன்னோம். நீங்கள் ஊழல் மோசடிக்கு துணை போகாதவராக இருந்தால், ஊழல் மோசடியை வெறுப்பவராக இருந்தால், எங்காவது ஒரு நகரசபை கூட்டத்தில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டிய ஒரு மோசடியை கண்டித்ததாக அல்லது அதனை எதிர்த்ததாக அல்லது அதனை வரலாறே கிடையாது. நீங்கள் செய்ததெல்லாம் என்ன? நாங்கள் இப்படி நகரசபையுடைய பல திருட்டுத்தனங்களை கைகளவுமாக பிடித்ததனால் என்னையும் சகோதரர் ஹாரூன் அவர்களையும் இந்த டெண்டர் கமிட்டியில் இருந்து வெளியிலே போட்டீர்கள். அதுவும் கூட திருட்டுத்தனமாக. நாங்கள் இல்லாத நேரம் ஜசீம் அவருடைய பெயரை பாவித்து கள்ளத்தனமாக ஒரு தீர்மானத்தை எழுதி செய்தீர்கள். இதுதான் உங்களுடைய வரலாறு. இப்போது இந்த விடயத்துக்கு வருவோம். நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் தேர்தல் வந்துவிட்டால் யாராவது மீது பழி போட வேண்டும் என்று கற்பனையாக கட்டுக்கதையாக இந்த பழிகளை சொல்லுவது கிடையாது. வெள்ள நிவாரண மோசடி சம்பந்தமாக, கையெழுத்து மோசடி சம்பந்தமாக வேண்டுமென்றே கட்டுக்கதையாக நாங்கள் இந்த மேடையை பேசவில்லை. அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் போன 2011ஆம் ஆண்டு ஒரு ஜூன் மாதம் அளவில் தான் இந்த கையெழுத்து மோசடி விஷயம் அம்பலமாகியது. அன்றிலிருந்து ஊடகங்களில் பல இடங்களில் இது வந்திருக்கிறது. இந்த வெள்ள நிவாரணத்தை பாக்கீர் ஆசிரியர் தான் முன்னின்று வழங்கியதாக இங்குள்ள மக்களுக்கு தெரியும். இப்போது அதற்குரிய கொடுப்பனவுகளை எடுக்கிற போது இந்த பிரதேசத்து மக்களுடைய அத்தனை பேருடைய கையெழுத்துகளும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி கிராம சேவை உத்தியோகத்தர் இது மோசடியான கையெழுத்து என்று டிஎஸ்க்கு கடிதம் கொடுக்கிறார். டிஎஸ் இவரை கூப்பிட்டு பல சமாதான முயற்சி செய்தும் இவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதமர் ஹிஸ்புல்லா இன்னும் பல பேர் டிஎஸ் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். இந்த காசை எப்படியாவது கொடுங்கள் என்று. நான் சொல்லுகிறது சத்தியமான வரலாறு. இதற்கு இங்கே டிஎஸ் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார், இந்த இருக்கிற சம்பந்தப்பட்ட கிராம சேவை அலுவலர் சாட்சியாக இருக்கிறார், இன்னும் பல பேர் சாட்சியாக இருக்கிறார்கள். பல அழுத்தம் அங்கே கிடக்கிறது. இந்த விடயம் நடந்து கொண்டு போகிற போது பள்ளியிலே ஒரு அறிவித்தல் செய்யப்படுகிறது. இதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பள்ளியில் ஒரு அறிவித்தல். என்ன அறிவித்தல்? ஏற்கனவே செய்யப்பட்ட கையெழுத்துக்களை, மோசடியாக கொடுக்கப்பட்ட கையெழுத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்த பகுதி கிராம சேவை உத்தியோகத்தை நிராகரித்து விட்டார். இப்போது ஒரு அறிவித்தல் சொல்லுகிறது, நகரசபை உறுப்பினர் பாக்கீர் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு அறிவித்துக் கொள்வதாவது, நீங்கள் அத்தனை பேரும் உடனடியாக கடந்த முறை வெள்ள நிவாரணம் பெற்றுக்கொண்ட இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் உடனடியாக சென்று ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்திலே கையெழுத்து வைக்க வேண்டும். கையெழுத்து வைத்தால் தான் அடுத்த முறை வருகிற வெள்ளத்துக்கு நிவாரணம் கிடைக்கும். எப்படி அறிவிக்கும்? வெள்ளம் வரவில்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பாக கையெழுத்து சேர்க்கிற இவர் கையெழுத்து வைத்தால், அடுத்த முறை கையெழுத்து மக்கள் வைத்தால் தான் இவர் வெள்ள நிவாரணம். அந்த கடிதம் இருக்கிறது. நாங்கள் எப்போது இந்த புகாரை டிஎஸ் அவர்களுக்கு செய்தோம், அதே போல பிரைபரி இந்த ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவுக்கு நாங்கள் செய்தோம் என்கிற விடயங்கள் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் இங்கே 2 விடயங்களை கவனிக்க வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தேர்தல் வந்தால் ஹிஸ்புல்லா சொல்வதை போல அல்லது அவருடைய பாசறையில் வளர்கிறவர் சகோதரர்கள் சொல்லுவது போல அப்பட்டமான பொய்களை தேர்தலுக்காக தேடி கண்டுபிடித்து சொல்வது கிடையாது. ஏற்கனவே இந்த வரலாறுகளை, சம்பவங்களை சில நேரம் மக்களுக்கு சொல்லுகிறோம், அதனை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம். இந்த கடிதத்தை பார்த்தால் தெரியும், இது நான் சகோதரர் ஹாரூன் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு 8ஆம் தேதி
டிஎஸ் அவர்களுக்கு கடிதம் கொடுக்கிறோம். வெள்ள நிவாரண பதிவு தொடர்பான நகரசபை உறுப்பினரின் பகிரங்க அறிவித்தல் மற்றும் பதிவு நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோருதல் என்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இந்த நகரசபை உறுப்பினர் இந்த மோசடியான நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறோம். மிக சுருக்கமாக வாசிக்கிறேன். கடந்த 3/11/2011 அன்று வியாழக்கிழமை காலையில் புதிய காத்தாங்குடி பகுதியில் அமைந்துள்ள சில பள்ளிவாசலின் உருவகைகளில் மூலமாக காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் அல்ஹாஜ் எம் பாக்கியர் என்பவரால் பொதுமக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு விடுக்கப்பட்டது. அவ்வறிவிப்பில் கடந்த ஜனவரி மாதத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு நிவாரணம் பெற்றுக் கொண்டவர்கள் உடனடியாக தங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறும், அவ்வாறு பதிவு செய்து கொண்டால் மாத்திரமே எதிர்காலத்தில் ஏற்படும் வெள்ள அனர்த்தங்களின் போது அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படும் என்றும் வலியுறுத்தி சொல்லப்பட்டது. இவ்வறிவித்தல் காத்தான்குடியில் ஏனைய பிரதேசங்களிலோ அல்லது காத்தான்குடி அடுத்துள்ள ஏனைய கிராமங்களிலோ வேறு எவராலும் விடுக்கப்படவில்லை என்பதனாலும் வெள்ள நிவாரண கொடுப்பனவு தொடர்பில் இப்பிரதேச மக்களின் கையெழுத்துக்களை போலியாக தயாரித்து கொடுப்பனவு பெற்றுக்கொள்ள சிலரால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதனை நாம் ஏற்கனவே அறிந்திருப்பதனாலும் இந்நகரசபை உறுப்பினர் அறிவிப்பிலும் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்ற பதிவு நடவடிக்கைகளும் எமக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3/11/2011 அன்று தங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விரும்பிய போது, அதாவது நான் அவரிடம் போனில் கேட்டு விரும்பிய போது டிஎஸ்இடம் இவ்வாறான பதிவுகளை மேற்கொள்வதற்கு தாம் எவரையும் பணிக்கவில்லை என்றும் தமக்கு இது பற்றி எதுவும் தெரியாது எனவும் நீங்கள் என்னிடம் உறுதிப்படுத்தியிருந்தீர்கள். கடந்த ஜனவரி மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது பாதிக்கப்பட்ட 1200 குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கியதாகவும் அதற்கான அரச கொடுப்பனவு தொகையை வழங்குமாறும் புதிய காத்தாங்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் எம் மௌரூப் அவர்கள் உங்களிடம் பல பக்கங்களை கொண்ட பொதுமக்களின் கையெழுத்துக்களுடன் கூடிய வரைக்கும் ஒன்றை முன்வைத்திருந்த விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். குறித்த கையொப்பங்கள் அனைத்தும் போலியாக இடப்பட்டவை என உங்களின் பணிப்பின் பேரில் விசாரணை செய்த அப்பகுதி கிராம உத்தியோகத்தர் அல்ஹாஜ் எம்எல்ஏ அசீஸ் அவர்கள் உங்களுக்கு அறிக்கையிட்டு இருந்தும் கூட நீங்கள் இதுவரை அப்போலி கையொப்பங்களை சமர்ப்பித்து அரச நிவாரண பணத்தை மோசடியாக கோரியது பற்றி முறையான விசாரணைகள் எதனையும் நடத்தவில்லை என்பதும், அத்தோடு அப்போலி கையொப்பங்களை சமர்ப்பித்து கொடுப்பனவுகளை மோசடியாக பெற்றுக் கொள்வதற்கு முயற்சித்த நபர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாதிருப்பதும் எங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தருகிறது. இவ்வாறான நிலையிலேயே கடந்த 3/11/2011 அன்று தினம் குறித்த நகரசபை உறுப்பினரின் பகிரங்க அறிவிப்பும் அதனை அடுத்து அப்பகுதி மக்களின் பெயர் பதிவுகளும் கையெழுத்திடும் நடவடிக்கைகளும் நடைபெற்றுள்ளன. குறித்த தினத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கையெழுத்துக்கள் பொதுமக்களை திட்டமிட்டு ஏமாற்றிய வகையில் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே மோசடியான முறையில் பெறுவதற்கு முயற்சிக்கப்பட்டு இயலாமல் போன வெள்ள நிவாரண கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காகவுமே இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என நாம் உறுதியாக நம்புகிறோம். ஏனெனில் குறித்த தினத்தில் கையொப்பமிடுவர்களுக்கு மாத்திரமே எதிர்கால நிவாரண கொடுப்பனவுகள் என்று அறிவித்தல் மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார் என்பதனை உங்கள் கவனத்துக்கு சுட்டிக்காட்டுகிறோம். எனவே இவ்விடயம் தொடர்பான பொறுப்புமிக்க அரசாங்க அதிகாரி என்ற வகையில் மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி நடவடிக்கை குறித்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்பதனையும் இது தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது தங்களது பொறுப்பும் கடமையும் என வலியுறுத்தி கோர விரும்புகிறோம். எனவே போலி கையொப்பங்களை சமர்ப்பித்து மோசடியாக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்த தொடர்பிலும் அத்தோடு நகரசபை உறுப்பினரின் பகிரங்க அறிவிப்பு தொடர்பாகவும் அப்பகுதி மக்களிடம் வெள்ள அனர்த்தம் வருவதற்கு முன்னரே இவ்வாறு பொதுமக்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கப்பட்டமை குறித்தும் உடனடியாக விசாரணை ஒன்றை நடத்தி இதில் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இது பற்றி மக்களின் பிரதிநிதிகளால் எங்களுக்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வண்ணம் அப்துல் ரஹ்மான் ஹாரூன், பிரதிகள் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலகம், மாகாண அமைச்சர், ஆளுநர் என்று அறிவித்திருக்கிறோம். ஏன் நான் இதனை சொல்லுகிறேன் என்றால், தேர்தலுக்காக நாங்கள் தொடங்கி வைத்த அல்லது இட்டு கட்டிய விடயம் அல்ல. இது பாக்கிய செய்கிறவர்கள் இந்த பகுதியிலே ஏற்கனவே போலியாக தயாரிக்கப்பட்ட கையெழுத்துக்களை இந்த பகுதி ஜிஎஸ் அவர்கள் நிராகரித்த போது மீண்டும் ஏன் கையெழுத்து பெற முயற்சித்தார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லாமல் இருக்கிறது. எனவேதான் இந்த விடயத்தில் அவருக்கு சம்பந்தமா, ஒத்துழைப்பா, தொடர்பு இருக்கிறதா என்ற விடயங்களை நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் கேள்வி எழுப்புகிறது. இந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாக்கியவர்கள் இந்த விடயத்தை நேர்மையாக அணுகாமல் நகரசபையிலே அவர் எப்படி ஒவ்வொரு ஊழல் மோசடி நடவடிக்கைகளுக்கும் மௌனம் காத்து அமைதி காத்து எங்களுக்கு இந்த மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தருணங்களில் அமைதி காணி ஊழல் மோசடிகளுக்கு துணை போனார் என்பது நமக்கு தெரியும்.
அந்த வகையிலே தான் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினோம். எனவே இதனை திரிவுபடுத்தி மக்களுக்கு பொய்யான தகவலை வழங்குகின்ற விடயத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து விட்டுவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தை இறுதியாக சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நண்பர் முபீன் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மீதான மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அல்லது அபாண்டங்களை சொல்லி வருவதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பற்றியும் குறிப்பாக என்னை பற்றியும் எனது கல்வி நிறுவனம் பற்றியும் அவர் பேசி வருவதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவருக்கு நான் இன்று ஒரு SMS செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தேன். அந்த செய்தியிலே நான் சொன்னேன், நீங்களும் உங்களது கட்சியும் எப்படி இந்த சமூகத்தை ஏமாற்றி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மக்கள் உங்களுக்கு அளித்திருக்கிற வாழ்க்கை இந்த வசதிக்காக சரி, நீங்கள் மக்களோடு கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், சொல்லுகிற தகவலை சரியாக சொல்ல வேண்டும். இந்த சமூகத்தில் அரசியலை வைத்து வாழ்க்கை நடத்துகிறவர்கள் யார், நமது வாழ்க்கையை தியாகம் செய்து மக்களுக்காக அரசியல் செய்கிறவர்கள் யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலத்தில் நீங்கள் எங்களுடைய அரசியலில் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்த உதவிகள் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே அல்லாஹ்வை பயந்து, தீர்ப்பு நாளை பயந்து, மிகவும் பயம் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தி அனுப்பி வைத்தேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சகோதரர் முபீன் அவர்கள் மிகவும் அநியாயமாக நடந்து கொள்கிறார். அவர் மனச்சாட்சியை தொட்டு சொல்லட்டும், நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் இந்த சமூகத்துக்கு தலைமைத்துவம் வழங்குவதற்கு தகுதியற்றது என்று எங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லட்டும். அவருடைய இடத்துக்கு சென்று அந்த வார்த்தையை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவருடைய தலைவர், அவருடைய தவிசாளர், அவருடைய கட்சி அத்தனை பேரும் சொல்லட்டும், நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம், அதில் இருக்கிற அப்துல் ரஹ்மான், அதில் இருக்கிற ஃபிர்தௌஸ் அல்மி, அத்தனை பேருமே யாரும் இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்குவதற்குரிய அரசியல் பிரதிநிதியாக இருப்பதற்குரிய தகுதியோ நேர்மையோ ஆளுமையோ இல்லை என்று எங்களது கண்களை பார்த்து அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுடைய நேர்மை அவருக்கு தெரியும், எங்களுடைய ஆளுமை அவருக்கு தெரியும், எங்களுடைய துணிச்சல் அவருக்கு தெரியும், சொல்ல முடியாது. அதற்கு அப்பால் நாங்கள் கடந்த காலத்தில் மனிதாபிமானம், எங்களுடைய மனிதாபிமானம் என்ன என்பதும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் சில செய்த உதவிகளை நாங்கள் சொல்ல முடியாது, மனிதாபிமானமாக செய்தோம், அரசியலுக்காக செய்யவில்லை என்றால் அரசியல் ரீதியாக அவர் எதிரானவர். மனிதா அதையெல்லாம் தெரிந்து கொண்டு இப்போது அற்பமாக மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி பொய் சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பகிரங்கமாக கண்டிக்கிறோம். அதனால் தான் சொன்னேன், உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அளித்த இந்த பதவியை தந்து இந்த வாழ்க்கையை தந்த மக்களுக்காவது நீங்கள் உண்மை பேச வேண்டாமா என்று சொன்னேன். அவர் என்னுடைய தொழில் நிறுவனம், கல்வி நிறுவனம் பற்றி மிகவும் பேசினாராம். அமெரிக்காவோடு தொடர்பு இருக்கிறது, ரோவோடு தொடர்பு இருக்கிறது என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆங்கில எழுத்துக்களையும் பாவித்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, போன முறை பாக்கியராசிரியருக்கும் இந்த விடயத்தை சொன்னதாக ஞாபகம், எலிவாலை விட்டு கடலாலம் பார்க்க வேண்டாம் என்று சொன்னேன். சொல்வார்கள், அந்த நான் நடத்துகின்ற கல்வி நிறுவனத்துடைய மதிப்பு, அவருடைய மரியாதை, அவருடைய அந்தஸ்து, அவருடைய சர்வதேச அங்கீகாரம், இந்த நாட்டுக்கு செய்கிற உதவி, இந்த நாட்டில் அது உருவாக்கி இருக்கிற தொழில் வாய்ப்பு எல்லாம் இவருக்கு தெரியாது. இவர் இங்கே குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார். எனவே இந்த எலி கடல்ல போய் எலி வாழை விட்டு அளந்து பார்த்து போட்டு இவ்வளவுதான் ஆழம் என்று சொல்லுவது எவ்வளவோ, அப்படித்தான் எங்களை பற்றி, எங்களது பின்னணிகளை பற்றி இவரது அறிவை வைத்து அளவிட்டு விட்டு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. கொஞ்சம் பத்திரிகைகளை படிக்க வேண்டும், வாராந்த பத்திரிகையில் பார்க்க வேண்டும், நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். எனவே தயவு செய்து அரசியலுக்காக அற்பத்தனமாக நடக்க வேண்டாம் என்று நான் சொல்லிக்கொண்டு, நேற்றிரவு நாங்கள் ஓட்டமாவடிக்கு வாழைச்சேனைக்கு சென்றிருந்த போது எங்களுடைய அங்கே அமீர் அலி அவர்களுடைய ஆதரவாளர்களினால், அவரால் பிழையாக வழிநடத்தப்பட்ட இளைஞர்களினால் எங்களுடைய கூட்டம் குழப்பப்பட்டது. வன்முறை அங்கே தூண்டப்பட்டது. நாங்கள் அங்கே வன்முறையை வளரவிடக்கூடாது என்பதனால் கூட்டத்தை நிறுத்திவிட்டு வந்தோம். வருகிற போது ஆரவாரம், ரோட்டிலே ஆரவாரம், போலீசார் நிற்கிறார்கள், 5-6 இளைஞர்கள் நிற்கிறார்கள், ஆரவாரம். என்னவென்று கேட்டோம். தலைவர் வருகிறாராம். தலைவரா? யார் அவர்? இல்ல, ரவுஃப் ஹக்கீம் வருகிறாராம். கொஞ்ச நேரத்தில் ஒரு வாகனம் வருகிறது. ஒரு 5-6 இளைஞர்கள் அவரை சுற்றி நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கத்திக் கொண்டு வருகிறார்கள். ஒரு 8-10 இளைஞர்கள், ஒரு 10-15 சிறுவர்கள். தலைவர் பவனியாக அந்த மேடையை நோக்கி போகிறார். எனக்கு உண்மையில் இந்த இளைஞர்களை பார்க்க கவலையாக இருந்தது. எவ்வளவு அப்பாவித்தனமாக இந்த மக்கள் இந்த மனிதனை நம்பிக்கொண்டு போகிறார்கள்.
உள்ளே வாகனத்தில் இருக்கிற இந்த மனிதன், இவர் செல்லுகிற வாகனம் அத்தனையும் இந்த மக்களை அடகு வைத்து பெற்றுக்கொண்ட சாமான் பொருட்கள். இது தெரியாமல் இவருக்கு அல்லாஹ் அக்பர் என்று போட்டுக்கிறார் சொல்லிவிட்டு உடனடியாக அவருக்கும் ஒரு நசீகத் உபதேசம் ஒன்று அனுப்பினேன். தயவு செய்து இந்த மக்களை ஏமாற்றுகிற விடயத்தை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டு ஊர்வலமாக அழைத்து செல்கிற அந்த மக்களை பார்த்தேன். நிச்சயமாக இந்த இளைஞர்கள் நீங்கள் இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் செய்த துரோகத்தனம் தெரியாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்த அநியாயம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டி வரும். பதில் சொல்லுகிற அந்த நேரத்திலே நீங்கள் அதிகாரம் இல்லை, சுற்றி ராணுவம் இல்லை, போலீசார் இல்லை, நாரே தக்பீர் சொல்வதற்கு இளைஞர்களும் இல்லை. தன்னந்தனியாக அன்று இறைவனை சந்தித்து இந்த அநியாயத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு செய்தி அனுப்பினேன். ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா இடங்களிலும் இந்த இளைஞர்களை, நமது மக்களை மிக தந்திரமாக ஏமாற்றி இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களிலே சில நேரம் புதிய புதிய அதிரடியாக நடவடிக்கைகள் வந்தாலும் வரும். இவர்கள் நாங்கள் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துவிட்டோம் என்று நாளை அறிவிக்கலாம். ஏனென்றால் அப்போதுதான் வாக்குகளை கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு மக்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல் அரசாங்கத்தோடு சேர்ந்து விட்டு போகலாம். இப்படி மக்களை ஏமாற்றுவதற்கான பல விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த தேர்தலில் மிக நிதானமாக, மிக சமயோசிதமாக, அறிவுபூர்வமாக கடந்த காலத்தில் நமக்கு யார் எதை சொன்னார்கள், எதை செய்தார்கள், எங்கு போய் ஏமாற்றினார்கள் என்ற விடயத்தை தெரிந்தவர்களாக நாம் வாக்களிக்காவிட்டால் நமது நிலைமையை இறைவன் மாற்ற மாட்டான். ஏனென்றால் இறைவன் அதைத்தான் அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் உங்களை நிலவரங்களை மாற்றாதவரை நாம் மாற்றோம் என்கிறான். எனவேதான் நமது அரசியல் நிலவரங்களை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக, சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் வந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நாம் எதிர்பார்த்த நம்பிக்கையும், அந்த விசுவாசமும், அந்த அர்ப்பணமும், அந்த இறை நம்பிக்கையும், நேர்மையும், துணிச்சலும் எல்லாமும் கொண்ட ஒரு அரசியல் சக்தியும் உங்கள் முன்னால் வந்திருக்கிறது. அதுதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம். இந்த தெரிவு நம் கண் முன்னால் இருக்கிற போது, நம் கைகளில் இருக்கிற போது, நாம் இத்தனை காலமும் ஏமாற்றியவர்களை, புதிய முகங்களை கொண்டு இந்த அரசியலுக்கு கொண்டு வந்து ஏமாற்றுகிறவர்களை, அரசாங்கத்தின் அரைவாசியும் அரைவாசியில் அரைவாசி வெளியாலும் இருந்து கொண்டு இந்த சமூகத்தை ஏமாற்ற நினைக்கிறவர்களுக்கு நாம் வாக்களித்தால் இறைவனுடன் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என்கின்ற விடயத்தையும் கோரிக்கொண்டு, எனவே இறுதியாக எதிர்வரும் தேர்தலிலே இன்ஷா அல்லாஹ் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இரட்டை கொடி சின்னம், சுயேட்சைக்குள் வெட்டு இரட்டை கொடி சின்னத்துக்கு வாக்களித்து இந்த சக்தியை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்தது போல இன்னும் அதிகப்படியான, இன்னும் பல மடங்கு அதிகப்படியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த வெற்றி என்பது முழு கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கும் முழு நாட்டு முஸ்லிம்களுக்குமான நல்ல அரசியல் பயணத்தின் தொடக்கத்தின் சக்தியின் அத்திவாரமாக இருக்க வேண்டும். அந்த நன்மைக்குரிய சத்தியத்துக்குரிய அத்திவாரத்தில் நீங்கள் பங்காளியாக வேண்டும். அதற்குரிய கூலியை இறைவன் உங்களுக்கு மிக தாராளமாக தர வேண்டும் என பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சுராசபை உறுப்பினர் அசை ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இறுதி கிழக்கு மாகாண சபை தேர்தலின் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தினை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினர், முன்னாள் நகர சபை உறுப்பினர் சகோதரர் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஷூரா சபை உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, உலமாக்களே,
வீடுகளிலே இருந்து நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் தேர்தல் பிரச்சாரங்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, யுவதிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று நாம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் என்ன தீர்மானத்தை எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்போடும், அந்த தீர்மானம் முஸ்லிம் சமூகத்தின் தன்மானத்தை, மரியாதையை, அரசியல் இருப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடியதாக